மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட கவலைகள் கண்ணீர்கள் இருந்தாலும் தேவன் எங்களுக்கு ஆறுதலும் ரட்சிப்பும் தருகின்றவராயிருக்கிறார். அவர் எங்களை அழைக்கிறவராக. முதலாம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனாலே எங்களுக்கு அருளப்படுகின்ற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகலும் அகப்படுத்துவதற்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. தனிமையிலே நாங்கள் ஆறுதலற்று இருக்கும் போது உலகம் தராத ஆனந்தத்தை அவர் தர வல்லமை உள்ள தேவனாயிருக்கின்றார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கின்றோம் ராஜா. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. ஹல்லேலூயா. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டாலும் தேவன் எங்களை கரம் பிடித்து எங்களை வழிநடத்துகின்ற தேவனாயிருக்கின்றார். எங்கள் கண்ணீர்கள் யாவையும் அவர் துடைக்கின்ற தேவனாய் கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா. உங்களுடைய அன்புக்காக நன்றி தகப்பனே. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் நடந்து நாங்கள் சோர்ந்து போகின்ற நேரத்தில் அவர் பெலன் தருகிறார். ஹல்லேலூயா ராஜா. தகப்பனே, நீங்கள் எங்களை உங்கள் கரங்களை நீட்டி அன்பாக நீங்கள் எங்களை அழைக்கின்ற தேவனாய் கூட இருக்கிறீர்கள். உங்களோட அழைப்புக்கு நாங்கள் பாத்திரராய் இருக்கும்படிக்காக இந்த நேரத்திலும் அப்பா எங்களை நாங்கள் உங்களிடத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் தகப்பனே. தகப்பனே, நீங்கள் எங்கள் மீது வைத்த அன்பை நாங்கள் மற்றவர்களிடம் காட்டும்படிக்காக ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கள் ராஜா. எல்லா துதி கனமகிமை உங்களுக்கே செலுத்தி இயேசு என்ற வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமேன். ஆமேன்.